தமிழ் நடவடிக்கையே சரியில்லையே. ரொம்ப மும்முரமா பரப்படுதா. இல்லக்கு போகும்போது ஒரு தலைய கூட சீவிட்டு போக மாட்டா. இன்னைக்கு மணிக்கணக்குல பரட்டிட்டு இருக்காளே. மினுக்கு மினுக்குன்னு மினுக்குதா. சில்லட்டத்தனமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னவா இருக்கும்? அம்மா, உன் மவ நடவடிக்கை ஒண்ணு சரியில்லை சொல்லிவிட்டேன். எல்லாரும் என்ன மாதிரி இருக்க மாட்டாளா. பார்த்து சூதானமா இருந்துக்க. ஆமா, அந்த தினேஷ் வீட்ல இருந்து ஒரு பழைய துணி வாங்கி வந்து கொடுத்தேன். அத போட்டு மினுக்கிட்டு கிடக்கா. போடுறது பழைய துணினாலும் அவன் மினுக்கட்டி கொண்டு குறைச்சல் இல்லையே. சரி, எப்பமா தானே ஒரு நல்ல துணி போடுறா விடு. இல்லம்மா, அவன் நடவடிக்கை ஒண்ணு சரியில்லை. என்னட்டி சொல்லுத? ஆமாம்மா, அவன் நடவடிக்கை ஒண்ணு சரியா இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஓவர குழட்டிக்கிட்டு அலைதாளே. அதான் மட்டி, அந்த பணக்கார வீட்ல இருந்து துணி வாங்கிட்டு வந்தோம்ல, அத போட்டவன அவளுக்கு கையும் ஓட மாட்டுக்கு காலும் ஓட மாட்டுக்கு. ஐயோ கூமுட்டாமா கூமுட்டாமா. என்னட்டி புசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்ட? அவன் நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் மினுக்கு மினுக்குன்னு மினுக்கிட்டு இருக்காம. ஏதாவது காதல் கீதலி ஏதாவது பையன் எதுவும் பார்த்திருப்பாளோ? இவளை எவன்ட்டி காதலிக்க போறான் சொல்ல முடியாதுமே. மில்லுல வேலை பார்க்க பையன் எதுவும் விரும்பியிருப்பாளோ? ஏடி, இவ வேலை பார்க்கற மில்லற ஆம்பளை பையனுடைய கிடையாதே. அப்போ போற வழியில வர வழியில? ஆமா, பொழுது சஞ்சால வேலைக்கு போறவா மறுநாள் பொழுது சஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கே வாரா. இதுல எவனை பாத்துற போறா? அப்படின்னா நம்ம ஊர்ல யாராவது காதலிக்காளோ? ஆமா, நம்ம ஊர் பயிலுக்கு நம்ம குடும்பம் வந்தவளும் தெரியாது பத்தியா. பொண்ணு எடுத்தா ஒத்த ரூபாய்க்கு தேராதுன்னு நல்லாவே தெரியும். எவனும் பார்க்க மாட்டான். என்ன மேத்தி ஆயந்து பண்ணிக்கிய? கொஞ்சம் அங்க பாருடி. அம்மா, எனக்கு மயக்கமே வருதுமா. எனக்கு கொஞ்சம் தாங்கனாப்ல பிடிமா. நீ எல்லாம் ஒரு பெத்த தாயா? என்னடி புசுக்குன்னு இப்படி கேட்டுட்ட? பழைய துணியை தான் அவளுக்கு கொடுத்தேன்னு சொன்னேன். இப்படி இருக்குது. நீ வேண்டான்னு கழிச்சு போட்டிய, அததான் மட்டும் நான் அவளுக்கு கொடுத்தேன். நான் வேண்டான்னு கழிச்சு போட்டதா? நீ வேண்டான்னு கழிச்சு போட்டிய, அததான் மட்டும் அவளுக்கு கொடுத்தேன். உனக்கு தேவையானதை நீ எடுத்து வச்சுக்கிட்டிய. இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குமா. நீ தான் மட்டும் வேண்டான்னு சொன்ன. வயித்தெரிச்சலா இருக்குமா. சரி சரி விடு. அடுத்த திருப்பா வீட்டுல நிறைய துணி தருவா, வாங்கிக்கலாம். எங்க போனா உனக்கு என்ன? உன் வேலை தோண்டி படிக்க தானே போற, போ படி. இல்ல கேட்டேன். அம்மா, அவளை ஏதாவது திட்ட? இன்னும் 2 நாள்ல சம்பள நாள். சம்பளத்தை கொண்டுட்டு வருவா. நான் ஏதாவது ஒண்ணு பண்ணுனேன்னு வச்சுக்க, இந்த மாசம் நம்ம நக்கிக்கிட்டு இருக்க வேண்டியதான். சும்மா கடை சம்பள பணம் கையில வந்தோன்னா பாத்துக்கலாம் விடு. அவளை வச்சுதான் வீட்டு கதையே ஓடிக்கிட்டு இருக்கு. சும்மா கடை. அம்மா, மில்லுக்கு போயிட்டாரேம்மா. பாத்து சுதானமா போயிட்டு வா. சரிங்கம்மா. அம்மா, அந்த நெட்ட வழியும் மீனாலும் வந்துட்டாளா என்ன? பசங்களுக்கு போயிட்டாமா. எனக்கு ஞாயிற்று நானும் கிளம்புறேன். சரி சரி, பாத்து போயிட்டா. அம்மா, 2 நாள் சம்பளம் தானே? ஆமாம்மா. இந்த மாசம் எவ்வளவு வரும்? நைட் ஷிஃப்ட்லாம் பாத்துக்கல, 3000 ரூபாய்க்கு மேல வருமா? 3000 ரூபாய்? சரிம்மா, நீ பாத்து சூதானமா போயிட்டு வா. 3000 ரூபாயா? பார்த்தல ஆள சத்தம் போட சொல்லுதே. 3000 ரூபாய் உட்கார்ந்து தின்னால 2 மாசத்துக்கு திங்கலாம். மாடா உழைக்கிற, சத்தம் கட்டாம இரு. இந்த ஒரு துணி தானே, அவ போட்டா போட்டுட்டு போறா விடு. ஐயோ அம்மா, அவ சும்மா எல்லாம் போட மாட்டா. ஏதாவது காரணம் இருக்க போதுமே. ஓட விட்டு அடிச்சு புடு. திங்க சோத்துல மண்ணள்ளி போட்டுறாத. ஒன்னால உவரம் தான் இல்ல, உவத்திரிய மாதிரி இல்லாம இரு. என்னம்மா புசுக்கு நீ இப்படி சொல்லி பத்தியா? வரு, உவரம் இல்லாட்டாலும் உவத்திரிய மாதிரி இல்லாம இருக்கணும். அவளை வச்சு 3000 வருமானம் வருது. உன்னை வச்சு எனக்கு என்னட்டி பயம்? சல்லி பிசாக்கு பிரயோஜனம் கிடையாது. சரிமா, எனக்கு நேரத்துல நான் கிளம்புறேன். சரி சரி, போயிட்டு வா போயிட்டு வா. எல்லாம் ஒரு பெத்த தாயாமே. விடுட்டி, எங்க போயிருவா? எப்படினாலும் என் கண்ட்ரோல்ல தான் அவ இருந்து ஆகணும். விடு. சத்தியமா சொல்லுறேன், அவ யாரையோ காதலிக்கிறா. இவளை எவன் மட்டும் காதலிப்பான்? இவன் இருக்க மூஞ்சி முறைக்கும். பார்த்தலாம் எப்படி போறானே. அது அவளை எப்பவுமே அழுக்கு துணியிலே பாப்பல்ல. இன்னும் கொஞ்சம் நல்ல துணியில பார்த்தனா உன் கண்ணை உறுத்துது, வேற ஒண்ணும் இல்ல. அதான் மட்டும் நேசம் அப்படிங்கிற. இவளெல்லாம் எவன் மட்டும் ஏன் எடுத்து பாப்பான்? இந்த பிள்ளைய பார்த்து நான் லவ் சொல்ல போறேன். தமிழ், ஐ லவ் யூ. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி சொன்ன அந்த பொண்ணு காதை எடுத்துட்டு வரா. வேண்டாம் வேண்டாம். தமிழ், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போறேன். அதான் என் காதல சொல்லிட்டு போலான்னு உன்னை. இல்ல, என்ன உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்காக ஒரு 3 வருஷம் காத்திருப்பியா? ஐ லவ் யூ தமிழ், ஐ லவ் யூ.
எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. வார்த்தையே இல்ல எனக்கு. சொல்ல போனா என்னை விட ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாழ்ந்தா உன் கூட தான், இல்லைன்னா நான் இப்படியே இருந்துருவேன். நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல, சீரியஸாவே தான் சொல்றேன். இப்படி காதல சொன்னா சரியா இருக்கும். என்னடி இவ இன்னும் காணல? வேற போய்கிட்டே இருக்கு. இன்னத்துல அந்த ஃபிளைட் ஏறி போயிருப்பானோ? சேச்சா, காதல சொல்லாம எப்படி போவான்? அவன் தான் கரெக்ட் டயத்துக்கு வந்துருவேன்னு சொன்னானே. அது இவளையே காணுமே. இவ தங்கம் பெருமை சமாளிச்சுட்டு வர வேண்டாமா? அந்த வந்துட்டா பாரு. அத்தடி இது தமிழா? அத்தி, தமிழே எப்படி இருக்க? வாங்கிட்ட நடிகை துவாந்து போயிருவாப்போ. பெனசு வெளிநாட்டுக்கு போன மாதிரிதான். ஐயோ போடி. அதெல்லாம் வந்து அத்தி சின்னுங்கறாள. ரொம்ப ஓர சின்னுங்கதல்ல. ரொம்ப சின்னுங்கற. இன்னும் நீ காதலே சொல்லல, தெரியுமில்ல? யாட்டி பயங்கட்ட. நான் இன்னைக்கு என் காதலை எப்படியாவது சொல்லிடுவேன், நீ பயங்கட்டாத. சொல்லிரு, அந்த பையனுக்கு வெளிநாட்டுக்கு போயிருவான். 3 வருஷம் கழிச்சு தான் வருவான், பாத்துக்க. கோட்டையை விட்டுறாத, அவ்வளவுதான். பர நீ நினைச்சு பார்த்தாலும் தினேஷ் உனக்கு சொந்தமாக மாட்டாரு, பாத்துக்க. தினேஷ் மட்டும் கிடைக்கலன்னா நான் செத்து போயிருவேன். எனக்கு அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க கூட வாழணும் போல இருக்குடி. அப்போ தைரியமா காதல சொல்லிரு, சரியா? தைரியமா சொல்லிடுறேன். கோட்டை விட்டுறாத தமிழே. மத்த நேரம் நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு என்னால காமெடி கூட பண்ண முடியல. நீ எப்படி காதல சொல்லுவியோ சொல்ல மாட்டியோன்னு எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. ஆமா தமிழே, இது உன் வாழ்க்கை. பயம் காட்டாதீங்க டி. பாரு, உனக்கு பயம் இருக்கோ இல்லையா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் தமிழ் நல்லா இருக்கணும், அவ எதிர்காலம் நல்லா இருக்கணும். இவ்வளவு நாள் நீ பட்ட கஷ்டம் போறாதே. நீ தினேசு கூட வாழ போற சந்தோஷத்துலதான் படுற கஷ்டம் கூட இப்ப பெருசா தெரியல. நீ ஒருத்தி வாழ்ந்துட்டனா போதும், நாங்களும் வாழ்ந்த மாதிரிதான். ஆமா தமிழே, தினேசன்கிட்ட எப்படியாவது உன் காதல சொல்லிரு. எப்படியாவது கரையேறி போயிரு தமிழே. இந்த நரக வாழ்க்கை போதும், தப்பிச்சு போயிரு. வேற உனக்காக தான் இன்னைக்கு நாங்களும் இரல் வாங்கி இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கோம். இல்லனா உங்க அம்மைக்கு சந்தேகம் வந்துருமே. நாங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டாதான் இன்னைக்கு நீ இந்த ட்ரெஸ்ஸை போட முடியும். அதுக்கு தான் இரவல் வாங்கி போட்டுட்டு வந்திருக்கோம். இங்க பாரு ப்ளீஸ் தமிழே, இல்லடி காதல சொல்லிடுவேன். இங்க பாரு, இந்த நாளை நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது. நம்ம எத்தனை வருஷம் கழிச்சு ஆனாலும் சரி இந்த நாளை கொண்டாடணும், புரியுதா? ஞாபகம் வச்சுக்க மாட்டி? நான் ஞாபகம் வச்சிருப்பேன், ஏன்னா என் தமிழ் வாழ போறல்ல. ஆமாட்டி, நம்ம கிளவி ஆனாலும் சரி இந்த நாளை நம்ம எப்பவும் செலிப்ரேட் பண்ணணும், ஓகே? முதல்ல காதல சொல்லிக்கிறதேன்டி. அத்தடி தினேசன வந்துட்டாங்க. அத்தி செத்த செத்தியா மவள ஓரட்ட அடிச்சு விட. ஒழுங்கா காதல சொல்லிரு. நாம சேர்ந்து வாழும் காட்சி ஓட்டி பார்க்கிற காட்சியாவும் நெசமா மாற கூட்டி போகிற. ஓ சாமி பார்த்து கும்பிடும் போதும் நீதானே நெஞ்சில் இருக்க. உருகுதே மருகுதே ஒரே பார்வையாலே உலகமே சுழலுதே உன்னை பார்த்ததாலே. விருப்பம் நான் தாவணி போட்டுட்டு வர சொன்னேன், அப்போ விருப்பம் இல்லையா? அந்த தப்பா நினைச்சிட்டு போறாவ. ஆமா தமிழே, நீ தாவணி தானே போட்டுட்டு வரணும். நீ இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்கல, அதான் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்க. உண்மையை சொல்லு. ஐயோ தமிழ் அந்த போயிடாம சொல்லு. நான் எப்படி இல்லாம கனவு கண்டுட்டு வந்தேன், ஆனா ஒண்ணு, நீ இல்லாம என்னால வாழ முடியாது தமிழ். நீ காதுல சொல்லிட்ட என்ன, ஒன்னு நினைச்சுக்கிட்டே நான் வாழ்ந்துருவேன். என் மனசு இன்னொருத்துக்கு இடமே கிடையாது. ஒன்னு நினைச்ச இடத்துல இன்னொருத்தி என்னால நினைக்கவே முடியாது. இன்னொரு பொண்ணை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. உன்னை பார்த்த இடத்துல இன்னொரு பொண்ணை வச்சு பார்க்க முடியல. பரவாயில்ல, நான் போறேன். என்ன இந்த பொண்ணுக்கு பிடிக்கல. நான் எவ்வளவு கனவோட வந்தேன். நான் போறேன். இது இந்தியாவுக்கே நான் வரமாட்டேன். இனி நாங்க வரவே மாட்டேன். உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது. நான் போறேன். ஒரு நிமிஷம். என்ன கூப்பிட்டியா? ஆமா. என்ன தனியா பேசலாமா? தனியாவா? பேசலாம்.
வாங்க. அப்பா தமிழ் பார்த்து வச்சிருக்கோம்ல, அந்த இடத்துக்கே போ, அங்கதான் யாரும் வரமாட்டாங்க. உன்னை இவ்வளவு பக்கத்துல பாப்பேன்னு கூட நான் நினைச்சு பார்க்கல. சரி சரி, என்ன சொல்றான்னு பாப்போம். என்ன தனியா பேசணும்? வந்துட்டு ஏன் திரும்பி போனீங்க? ஆ, அது வந்து தாவாணி போட்டுட்டு வரலன்னு தானே? ஆமா. தாவாணி இருந்தா தானே போட முடியும். என்ன சொல்ற? தாவாணி இருந்தா தானே போட முடியும். தாவாணி இல்லைங்கிறதுக்காக காதலும் இல்லைங்கன்னு ஆயிருமா? நீ நீ இப்ப என்ன சொன்ன? தாவாணி இல்லைங்கிறதுக்காக காதலும் இல்லைன்னு ஆயிருமா? ஐயோ! இப்பெல்லாம் பண்ணாதீங்க. நீங்க தள்ளி நில்லுங்க. மாட்டேன். நீ காதலிக்கல, இனி என் வேலையை நான் ஆரம்பிச்சுவேன். கண்ணா போட்டுறேன். தள்ளி நில்லுங்க. ஐயோ, எனக்கு இப்போ ஒண்ணு சரி வேண்டாம். ஐயோ தள்ளி நில்லுங்க. சரியான சேட்டை பிடிச்சாலே. தள்ளி நில்லுங்க. அதெல்லாம் முடியாது. அதான் காதலிக்கிறல்ல. காதலிச்சா? இங்க பாரு, நான் ஒண்ணு 16 வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், சும்மா இல்லையாங்க. நான் கிட்டத்தட்ட 8 வருஷம் இருக்கும் உன்னை பார்க்க ஆரம்பிச்சு. காதல் சொன்னதுக்கு தைரியமே வரல. இப்ப நீயா சொல்லலன்னு வச்சுக்கிய, எனக்கு காதல் சொல்லவே வந்திருக்காது. அதான் 8 வருஷம் காத்து இருந்திருக்கேன், பக்கத்துல வரக்கூடாதுங்க. நீ காதல சொன்ன உடனே நீ எனக்கு சொந்தம் ஆயிட்ட. இனி நீ என்ன சொன்னாலும் சரி, உன்னை விட்டு நான் பிரியவே மாட்டேன். அதான் இப்ப அரமணத்தை விட்டு பிரிஞ்சிருவீங்களே. அதையா ஞாபகப்படுத்துறேன். இப்ப என்ன விட்டுட்டு போவீங்கல்ல? 3 வருஷம் கழிச்சு தானே வருவீங்க. தமிழே, நான் வேணா போகாம இருக்கட்டா? இல்ல நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி ஒண்ணு பிரிஞ்சிருக்க போறேன்னு தெரியல. தமிழே, எனக்காக காத்துட்டு இருப்பல தமிழே. உங்களுக்காக காத்திருப்பேன். சீக்கிரம் வந்துருவீங்கல்ல? மனசுல வலிக்கு தமிழ். எப்படி ஒண்ணு பிரிஞ்சிருக்க போறேன்னு எனக்கு தெரியல. வந்த உடனே என்ன கல்யாணம் பண்ணிருவீங்கல்ல? இந்த நரகத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுத்துருவீங்கல்ல? என்ன சொல்றேனே? அதே அது ஒண்ணு இல்ல. நீங்க வந்துருவீங்கல்ல? சரி, அது இருக்கட்டும். நீ தாவாணி இல்லைன்னு சொன்னியா? ஐயா இல்ல, எனக்கு தாவாணி எல்லாம் கிடையாது. ஐயா, என்னாச்சுதே? தாவாணி இல்ல, அவ்வளவுதான். நான் இப்ப போட்டுக்க ட்ரெஸ்ஸே வேற ஒருத்தவங்க குலதுதான். தமிழே, ஆமா. அத பார்த்தேன், இது அக்கா குலதாச்சுன்னு பார்த்தேன். ஏன் தமிழ், எதுக்கு? நீ அந்த தங்கம் அவங்க பொண்ணு தானே? நீ வீட்டுல தானே இருக்க? உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது, நான் அப்புறமா சொல்றேன். இது என் ட்ரெஸ் கிடையாது. தாவாணி எப்படியாவது கிடைச்சிரும், காதல சொல்லலாம்னு நினைச்சேன். காதல சொல்லதுக்கு எனக்கு தாவாணி கிடைக்கல, அதான் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்தேன். இங்க பாருங்க, நீங்க போயிட்டு வாங்க, அப்புறமா நான் எல்லா விஷயத்தையும் சொல்றேன். நீ கஷ்டப்படுதியா தமிழே? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ கஷ்டம்லாம் படல தமிழே. சரி வா, நான் வெறும் போய் உனக்கு நிறைய தாவாணி செட்டு, உனக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் வாங்கி தரேன். வா, இன்னும் 1 மணி நேரம் ஃபிளைட்டுக்கு, அதுக்குள்ள உனக்கு எல்லாத்தையும் நான் வாங்கி தந்துடுவேன். வா. அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம். நீங்க போயிட்டு வந்து என் கழுத்துல தாலி கட்டுங்க, அப்புறம் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுங்க. நான் கேட்பேன், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுங்க. தமிழே, நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன், உங்களுக்காகவே காத்துட்டு இருப்பேன். ஏமாத்திர மாட்டீங்கல்ல? ஏன் தமிழ் இப்படி சொல்ற? நீ இதயத்துல இல்ல, என் உசுர்ல கலந்துருக்க. எனக்கு சொல்ல தெரியல. உன்னை எனக்கு அடுத்த மாதிரி பார்க்க தெரியல, என்னையதான் பார்க்க தோணுது. நீ வேற, நான் வேற இல்ல. ஆமாடா செல்லம், உன்னை எனக்கு வேறையா பார்க்க தெரியல. எனக்கு இது போதும். எனக்கு இப்படி சொன்னதுக்கு யாருமே இல்ல. இது போதும். உங்க தோல்ல சாஞ்சுக்கிட்டுமா? என்ன தமிழ கேள்வி கேட்கிற? என் தோலை சாஞ்சுக்க, என்ன வேணாலும் பண்ணிக்கவா? இப்படியே உங்க கூட இருக்கணும் போல இருக்கு. நான் பேசாம ஃபிளைட்டை கேன்சல் பண்றதா நல்லதுன்னு நினைக்கிறேன். இவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, எனக்கு இதெல்லாம் தெரியாம இருந்திருக்கேன். தமிழ், நான் ஃபாரின் போகல. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்ப நம்ம இருந்தாலும் கல்யாணம் பண்ண முடியாது. என் தங்கச்சி இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் போயிருக்கா. இன்னும் முடிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகும். கரெக்டா தான் இருக்கும். அவளை படிக்க வச்சு முடிச்சிட்டேன்னா அப்புறம் நான் நிம்மதியா கல்யாணம் பண்ணிக்குவேன். உன் தங்கச்சி நீ படிக்க வைக்கிறியா? அது இல்ல இல்ல, நீங்க ஃபாரினா போயிட்டு வாங்க, எல்லா உண்மையும் சொல்றேன். நீ வேலைக்கு போற? அதான் சொல்றேனே, நீங்க போயிட்டு வாங்க, வந்ததுக்கு அப்புறம் எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன். இங்க பாரு, நீ கஷ்டம்லாம் படக்கூடாது. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் செய்யறேன். இல்லைன்னா இப்பவுமே எங்க வீட்டுல உன்னை விட்டுட்டு போறேன். எங்க அம்மா உன்னை மகாராணி மாதிரி பாத்துக்கிடுவாங்க. 3 வருஷம் எங்க வீட்டுல சந்தோஷமா இரு. நான் வந்ததுக்கு அப்புறம் உன்னை உன் கழுத்தை தாலி கட்டிடுறேன். இல்ல, நீங்க போயிட்டு வாங்க, வந்ததுக்கு அப்புறம் உங்க கூட சேர்ந்துதான் உங்க வீட்டுல வாழுவேன். சரி. I love you, தினேஷ். ஒரே ஒரு வாட்டி
உங்களை தொட்டு பார்த்துக்கிட்டா தமிழ், ஏதோ மனசு கேக்குது. அதான் சொல்லிட்டேனே, நீ வேற நான் வேற இல்ல, என்ன வேணாலும் பண்ணிக்க. உங்களை தொட்டு பார்க்கணும் போல இருந்தது, அதான் பார்த்துட்டேன், போதும். நான் சொன்னேன் இருக்காம எங்க அம்மா தான் ஒத்துக்க மாட்டேன்னுட்டாவ. ஆத்தாடி எப்படி கட்டி பிடிச்சுக்கிட்டு நிக்கா. ஆமா, இந்த பையன் நம்ம ஊர்ல பெரிய பணக்காரன் தானே, அது தினேஷ். தினேஷ் அவ விரும்புறா, இவன் கோடீஸ்வரனாச்சே. அத்தி, இவளுக்கு இவனா, அட பாவமே, அத்தி அம்மா. தேடி என்ன ஒரு வாட்டி தமிழ்னு சொல்லுங்களேன். தமிழ், தலையில கைய வைங்களேன். உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எதனால என்கிட்ட சொல்லுடி, நான் வெளிநாட்டுக்கு போகல. தமிழே, எதனால சொல்லு, நான் வெளிநாட்டுக்கு போகல, போகணும் கட்டாயம் இல்ல, விடு. ஐயோ, அதுக்காக இல்ல. 3 வருஷம் பிரிஞ்சிருக்கோம்ல, நீங்க என்ன தொட்டா அந்த நினைவுகள் நல்லா இருக்கும். உங்களை கட்டி அணைச்சா அந்த வாசனை எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு தான் கேட்டேன். இவ்வளவு காதல வச்சுக்கிட்டுதான் காதல சொல்லாம இருந்தியா? உங்களுக்கு எப்ப என்ன பிடிச்சதா அப்பவே எனக்கு உங்களை பிடிச்சிட்டு, எனக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சேன், அவ்வளவுதான். உன் காதல பெறதுக்கு நான் தான் தகுதி இல்லாதவன். தமிழே, நான் இப்பவுமே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் வெளிநாட்டுக்குலாம் போகல. இப்பவே நம்ம வாழ்க்கையை தொடங்கலாம். உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு ஒன்ன பிடிச்சிருக்கு. இப்பவுமே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை தொடங்கலாம். நம்ம காதலுக்கு யாருமே எதிர்ப்பு இருக்காது. இங்க பாரு, எங்க அம்மா ஒரு நாள் என் காதலுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. உங்க அம்மாவை எப்படி சமாளிக்க வைக்கணும்னு எங்க அம்மாவுக்கு தெரியும். உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சாலே எங்க அம்மா இன்னைக்கு உன்னை கூட்டிட்டு வந்துருவாங்க. பாரு, நம்ம இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கே வாழ்க்கை தொடங்கலாம். ப்ளீஸ் தமிழ், சரின்னு சொல்லு தமிழ், நான் உன் கிட்ட தாலி கட்டுட்டுமா? நம்ம இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம். உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. இங்க பாரு, உனக்கு நான் இருக்கு, உன் புருஷன் நான் இருக்கு. பாரு, எதுக்கு நீ கஷ்டப்படணும்? வா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னங்க சின்ன பிள்ளை மாதிரி பேசுறீங்க? நீங்க வெளிநாடுலாம் போயிட்டு வாங்க, வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு ஏதோ மனசு சரியில்லாம இருக்கு. வேண்டாம் தமிழ், நம்ம இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம். வா. என்னங்க திடுதிடுப்புன்னு வான கூப்பிட்டு இருக்கீங்க? நான் சொல்றது கேப்பியா மாட்டியா? நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். வா. ஐயோ, வேண்டாங்க. இங்க பாரு, உனக்கு நான் வெளிநாட்டு போகணும், அவ்வளவுதானே? ஆமா. அப்போ நான் இன்னைக்கு இப்பவே உன் கருத்து தாலி கட்டிட்டு அப்புறமா போறேன். என்னங்க சொல்றீங்க? இப்போ உனக்கும் எனக்கும் ரகசியமா கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் ஊரறிய கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்புறம் உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் கட்டின தாலியை காட்டு, போதும். இப்பவே உன் கட்டில நான் தாலி கட்டுறேன். தாலியா? வேண்டாம் தினேஷ். இங்க பாரு, இப்ப என் கட்டில கிடக்க செயின் தான் உனக்கு நான் தாலியா போட போறேன். தங்க செயினா? என்ன சொல்றீங்க? ஆமா, என் கட்டில கிடக்க என் செயின் தான் தாலியா நினைச்சு உன் கட்டில நான் கட்ட போறேன். தினேஷ், இப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். வா. அத்தாடி, கல்யாணம் பண்ண போறாவளா? இதுதான் உனக்கும் எனக்குமான அடையாளம். கடல் தாண்டி போனாலும் உன்னை கைப்பிடிக்க நான் வருவேன். நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் உன்னை என் மனைவி ஆக்கிடுவேன். இது நான் உனக்கு பண்ணி கொடுக்குற சத்தியம். இந்த ஜென்மத்துல நீதான் என் மனைவி. நீ எந்த இக்கட்டுல இருந்தாலும் உன்னை காப்பாத்துறதுக்கு நான் வருவேன். நீ என் மனைவிங்கிறது அடையாளமா இந்த செயினை நான் உன் கழுத்துல போடுறேன். அந்த கடவுளை சாட்சியா வச்சு இந்த செயினையே நான் தாலியா நினைச்சு நான் உன் கழுத்துல கட்ட போறேன். என்னிலிருந்து நீ என் மனைவி. என்னிலிருந்து நீ என் மனைவி. உன்னை கைவிட மாட்டேன். உன் மேல வச்சிருக்க காதலையும் குறைய விட மாட்டேன். ஐ லவ் யூ தமிழ். நாம சேர்ந்து வாழும் காட்சி ஓட்டி பார்க்கிற காட்சியாவும் நெசமா மாற கூட்டி